நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எல்லாரும் உனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ மட்டும் என்னடா எப்ப பார்த்தாலும் இந்த சாவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? நீ இவன் ஏன் இப்படி இருக்கான்? வேணும் நில்றா. வேணு தம்பி, டேய், கிட்னி மாத்தி வச்சதும் உன்னோட வாழ்க்கை திரும்ப உனக்கு கிடைச்சிரும். அதை நினைச்சு நீ சந்தோஷப்படுறதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இப்படி செத்துருவோம்னு நினைச்சிட்டு இருக்காம கொஞ்சம் உற்சாகமா இருக்கிற வழியை பாடுறா. மரணம் என் பக்கத்துல வந்து நிற்கும் போது நான் இப்படி சந்தோஷமா இருக்கிறது. இந்த வார்த்தையை என்ன பார்த்து ஏன் சொல்ற? மரணத்துக்கு முன்னாடி ஒரு கோமாளி மாதிரி நிக்கிறதுக்கு எனக்கு தெரியாதுன்னு. என்னடா இதெல்லாம்? எல்லாரும் என் முன்னாடி நடிக்கிறாங்க, பாலாவையும் சேர்த்துதான். என்னோட ஆயுசு முடிய போற இந்த நேரத்துல என்னோட சந்தோஷத்துக்காக அவ தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்கா. டேய், உனக்கு என்ன பழைய மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? இனி நீ உயிர் பொழைக்க மாட்டேன்னு பாலாவுக்கு தெரிஞ்சிருந்தா உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட கிட்னியை கொடுக்கறதுக்கு பாலா தயாரா இருப்பாளா? அது இல்லாம என்ன நம்ப வைக்கிறதுக்காக அவ பண்ற முயற்சி. உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் ஆயுசு இல்ல. எந்த நேரத்துல வேணாலும் நான் செத்து போயிடுவேன். ஏண்டா இப்படி ஒரு பைத்தியக்கார விஷயத்தை யாரும் கூட சொன்னது? பைத்தியக்கார விஷயம் இல்ல, என்னோட உடம்பை விட்டுட்டு என் உயிர் எப்ப வேணாலும் போகலாம். எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பிரபாகரன் டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த பூமியில வாழ முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம முதல்ல என்ன முடிவு பண்ணுவோம்? நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போக முடியுமானதான இல்லையா? யோசனை பண்றது மட்டும் இல்லை, நான் முடிவை எடுத்துட்டேன். பாலாவையும் குழந்தைங்களையும் கொண்டு போட்டுட்டு மரணம் வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணாம தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். என்னடா? ஆனா என்னால அது முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் இந்த மாதிரி நினைச்சது கூட பெரிய பாவம் தான்.
டேய் வேணு, நீ ஏன்டா இப்படி எல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்காகத்தான் நான் பாலாவும் குழந்தைகளும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் கூட என்னால என் குடும்பத்துக்காக வாழ முடியலன்னு அந்த தப்பை நான் சரி பண்ணிக்கணும். பாலாவும் பசங்களும் ரொம்ப கௌரவமா வாழணும். டேய், அவளுக்கு தான் சீக்கிரமா ஒரு வேலை கிடைக்க போகுது இல்ல? 2 குழந்தைகளையும் வளர்க்கணும், படிக்க வைக்கணும், வாடகை கொடுக்கணும். இதெல்லாம் போக அவ கையில மிச்சம் எதுவும் இருக்காது. அதனால பாலாவும் குழந்தைங்களும் தங்கறதுக்கு சொந்தமா ஒரு வீட்டை வாங்கணும். நான் சாகிறதுக்கு முன்னாடி அந்த வேலையை எப்படியாவது முடிக்கணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். டேய், இந்த வியாதியால நீ சாகவே மாட்டாடா. அதை உறுதியா நம்புறதாலதான் பாலா இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிட்டு அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்னோட விதிய அந்த கடவுள் ஏற்கனவே எழுதிட்டாரு. அந்த விதி முடியறதுக்கு முன்னாடி நான் என் குடும்பத்துக்காக ஒரு வீட்டை வாங்கணும். கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு நிம்மதியா தூங்குறதுக்காக சின்னதா ஒரு வீட்டையாவது அவளோட புருஷங்கிற முறையில நான் வாங்கி கொடுக்க வேண்டியது என் கடமை இல்ல. அந்த கடமையை நான் முடிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த கடவுள் என்ன கூப்பிடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன். டேய் வேணு, டேய் வேணு, டேய் 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 வேணு, இல்ல டேய் இவனோட மனசுல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இவனை முன்னாடி வச்சே இந்த விஷயத்தை கூட கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு பாலா. என்னங்க செத்து போயில நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சாவ கை நீட்டி வரவேற்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டமா என்ன? இவனுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இவனோட ஆயுசு வெறும் 3 மாசம் தான் அப்படின்னு எந்த டாக்டர் சொன்னது? பாலா, இவன் 3 மாசத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டான்னு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் இவங்கிட்ட சொல்லியிருக்காரு. சதீஷனா, இத பத்தி பாலா கிட்ட கேட்டு அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. நீ கொஞ்சம் பேசாம இருடா. நான் தெரிஞ்சுக்கணும் உன்னோட ஆயுசை தீர்மானிச்சது யாருங்கிறத. நீ சொல்லு பாலா. ட்ரீட்மெண்ட், ஆபரேஷன், கிட்னியை சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லி இவனை நீ ஏமாத்தினியா என்ன? இல்ல, குடல் வியாதியும் கிட்னி ஃபெயிலியரும் ஒரே நேரத்துல வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போதுதான் அப்ப இருக்கிற நிலைமையில இவர் 3 மாசத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டார்னு இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பிரதாபன் டாக்டர் தான் என்கிட்ட சொன்னாரு. அப்படின்னு எதுக்காக நீ பாவம் வேணுவை இவ்வளவு நாளா நீ ஏமாத்திட்டு இருந்திருக்க? சதீஷனா, டேய் நீ கொஞ்சம் பேசாம இரு. இவன் செத்து போயிருவான்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது தேவையில்லாம எதுக்காக இவனுக்கு நீ நம்பிக்கை கொடுத்த? இவர் உயிரோட இருப்பார்னு நான் நம்பினதுனாலதான். 3 மாசத்துக்கு மேல ஒரு நாளாவது இந்த மனுஷன் உயிர் வாழணும்னு நினைச்சு ஆசைப்பட்டுதான் மனோஜ் மாமா சொன்ன டாக்டரை நான் பார்க்க போனேன். இந்த கேஸ்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாதுன்னு யாருமா சொன்னது? லிவர் சராசஸ் இருக்கிறதுனால கிட்னியை சேஞ்ச் பண்ணாலும் 3 மாசத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டார் அப்படின்னு யார் சொன்னது? சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் பிரதாபன். வேணுகோபாலோட லேட்டஸ்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது அவருடைய லிவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியுது. இப்ப வேணுகோபால் வயிற்றுக்குள்ள குடல் வளர ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி அடிக்கிறத ஃபுல்லா ஸ்டாப் பண்ணதாலையும் அப்புறம் சிரோசிஸ்க்கான மருந்தை சரியா சாப்பிட்டதாலையும் தான் இது நடந்திருக்கு.
டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா இவரோட உயிரை காப்பாத்தலாம் அப்படின்னு டாக்டர் உறுதியா சொன்னதுனால தான் ஒரு கிட்னி டோனரை தேட ஆரம்பிச்சோம். ஆனா நீ ஏமா இதை பத்தி இவங்கிட்ட எதுவும் சொல்லாம விட்டுட்ட? அப்படி நான் என்ன மறைச்சேன்? இவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக என்னோட கிட்னியை நான் தானம் பண்றேன்னு சொன்னது எல்லாமே வெறும் டிராமான்னு நினைச்சீங்களா நீங்க? நான் உங்ககிட்ட உண்மையா இருந்ததை நீங்க பொய்ன்னு நினைச்சீங்களா? பாலா, ஒன்னு நான் எந்த கை மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். என் குழந்தைங்களுடைய அப்பா கண்டிப்பா உங்களுக்கு வேணும். நான் சொன்னது எல்லாமே இப்போ உண்மை. மனோஜ் மாமாக்கு மட்டும்தான் இது தெரியும். ஆனா அவரால் இப்ப எந்திரிச்சு நடக்க முடியாம போயிடுச்சு. உங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை வரலனா நாம அந்த டாக்டரை போய் பார்க்கலாமா? கண்டிப்பா போய் பார்க்கணும். அப்பதான் இவன் மனசுக்குள்ள செத்துருவான்னு இருக்கிற எண்ணம் மறைஞ்சு போகும். இவனோட அவசர புத்திக்கு இவன் அப்படியே கணத்துல ஒண்ணு வில்லான்னு இருக்கு எனக்கு. அவன் நோயாளியா போயிட்டான். இல்லைன்னா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இங்கேயே 2 காட்டு காட்டியிருப்பேன். இப்பவாச்சும் நீ மரியாதையா பாலா கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளு. எதுக்கு? இவன் இவ்வளவு நாளா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தானே அந்த தப்பான எண்ணத்துக்காகத்தான் இவனை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். இவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்கன்னு சதீஷ் மாமா சொல்ற அளவுக்கு அப்படி என்னங்க பிரச்சனை நடந்தது? என்கிட்ட ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி என்ன விஷயம் இருக்கு? பாலா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு என்ன வருத்தப்பட வைக்காத. நீ கோபப்பட்டு கேட்டாலும் சரி, இல்ல மனசு உருகிய கேட்டாலும் சரி, அதுக்கான பதில் என்கிட்ட இல்ல. நம்ம பசங்களை ஏதாவது மோசமா நடந்துக்கிட்டோமா? பாலா, இது உங்க யாரோட தப்பு இல்ல, என்னோட தப்பு தான். நான் மட்டும்தான் தப்பு பண்ணிருக்கேன். நான் என் மனசுக்குள்ள பல விஷயங்களை ஆசைப்பட்டுட்டேன். அதெல்லாம் கற்பனைன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் கண்டுபிடிக்கணும்னு தோணுச்சு. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தானே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி? உங்க சாவு வரைக்கும் உங்க கை விடாம உங்க கூடயே தான் இருப்பேன். நான் செஞ்சு போன என் உடம்பு உன்னையும் இப்ப இல்லாம ஆக்கிடுமோன்னு எனக்குள்ள பயம் வந்துருச்சு. அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. அதுக்கு தேவையான முயற்சிகளை தான் நான் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ உனக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் சில கடமைகளை முடிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். அப்படி பல பொறுப்புகளை தூக்கி போட்டுட்டு நாம நம்ம லட்சியத்தோட நேர்கோட்டுல போயிட்டு இருக்கோம். அதுக்கடையில தேவையில்லாத முடிவுகள் எல்லாம் நீங்க எடுக்காதீங்க.
ஆபரேஷனுக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய சில வேலைகளுக்காக தான் நான் இப்ப அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். முன்ன மாதிரி எல்லாம் கையேந்திக்கிட்டு நிக்க மாட்டேன். நமக்கு கிடைக்க வேண்டியது அது எவ்வளவு பணமா இருந்தாலும் கணக்கு போட்டு வாங்கணும். என்னோட வீட்டுல இருந்து நமக்கு சாதகமான முடிவு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் உன்னோட வீட்டுல இருந்து ஒரு வாக்குறுதி வாங்கணும். அது என்னது? நம்மளோட கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களோட பரம்பரை சொத்தை வித்ததுல உனக்கு ஷேரா கிடைச்ச கொஞ்சம் பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா? ஆமா, 5 லட்சம் ரூபாய். உனக்கு வர வேண்டிய அந்த பணத்தை நாம போய் கேட்கணும். நாம எத்தனை தடவை தான் கேட்கறது? அது ஒரு கடனாவே நம்ம பசங்களுடைய காலத்துல கொடுக்கறதுக்காக அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருப்பாங்க போல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது இப்ப நமக்கு கிடைக்கணும். நாளைக்கு நம்ம போய் கேட்கணும். நீங்க கேட்டா கொடுப்பாங்கன்னு தோணுதா? கொடுக்கற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு கொஞ்சம் கூட வெக்கங்கிறதே இல்லையா? மரணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு வெக்கம்? என்ன சொன்னீங்க? இப்ப மட்டும் அந்த பணம் கிடைச்சா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ போய் கேட்க சங்கடமா இருந்துச்சுன்னா நான் போறேன். என்ன நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு நம்ம எங்கேயுமே போக போறது கிடையாது. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நாம ஒன்னா போலாம். முடியாது. அத்தனை நாள் வெயிட் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. நாம நம்ம முடிவு சீக்கிரம் எடுத்தாக்கணும். நீ இன்வால்வ் ஆகாம இருந்தா போதும். மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன வேணும்? மாமா இல்லையா? ஒரு இடத்தை விக்கிறதுக்காக பக்கத்தூர் வரைக்கும் போயிருக்காரு. எப்போ வருவாரு? அது தெரியாது, வரதுக்கு நேரம் ஆகலாம். நீங்க அவருக்கு கால் பண்ணி பாருங்க. மொபைல் இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. இந்த குடும்பத்துல இருந்து பாலாக்கு கிடைக்க வேண்டிய ஷேரை கேட்க தான் நான் வந்திருக்கேன். ஆனா அவளுக்கு எந்த ஷேரும் நாங்க கொடுக்க வேண்டியது இல்லையே. இருக்கா இல்லையான்னு இந்த வீட்டோட ஆம்பளை கிட்ட பேசுறது தானே ரொம்ப நல்லது. அவர் வரதுக்கு லேட் ஆகும். ஒருவேளை இப்போ எங்களுக்கு தெரியாம அவளுக்கு இந்த குடும்பத்துல இருந்து என்ன ஷேர் கிடைக்கணும்னு நீ சொன்னீனா அவர் வரும்போது நான் சொல்லிடுறேன். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் நேர்ல வந்து சொல்றேன். சொல்லிட்டு வாங்கிட்டும் போயிடுறேன். என்ன விஷயம்னு சொல்ல வேணும். உங்களுக்கு தான் எதுவும் தெரியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது சொல்லி என்ன பிரயோஜனம்? மாமா வரட்டும். அவர் எப்ப வருவாருன்னு என்னால சரியா சொல்ல முடியாது. வேண்டாம், ஆனா வருவார் இல்லையா? அவரை பார்த்துட்டு தான் நான் போவேன். இப்ப எதுக்காக உள்ள போயிட்டு இருக்க? நான் ஒன்னும் அண்ணியனோ பக்கத்து வீட்டுக்காரனோ இல்ல, உங்க பொண்ணோட புருஷன். எனக்கு மரியாதை கொடுத்து உள்ள வந்து உட்காருங்க மாப்பிள்ளன்னு சொல்ல வேண்டியது நீங்க தான். அதை நீங்க சொல்லாதனால மரியாதையை நானே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க கிட்ட சண்டை போடுறதுக்காக தான் வந்திருக்கியா? சில விஷயங்கள் சண்டை போட்டுதான் கிடைக்கும் அப்படின்னா நான் அதை பண்ணுவேன். அப்படி ஒரு முடிவோட நீ வந்திருக்கேன்னா நீ வெளியில தான் இருக்கணும். உங்களோட மருமகன் இப்ப உள்ள இருக்கும் போது அதே உறவு முறை இருக்கிற நானும் உள்ள போய் உட்காரலாம். ஐயோ, மனோஜ் ரூம்ல இருக்காரா? நீ இப்ப போயிட்டு மாமா இருக்கும்போது வா. உங்களோட நேரங்காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் வரதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லாத. இன்னைக்கு நான் இங்க வந்த விஷயத்துக்காக இன்னைக்கே ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். ஜெயா இங்கதான் இருக்கா. உன்னை பார்த்தா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுவா. என்னால அவங்க குடும்பத்துக்குள்ள வந்த குழப்பத்துக்கு தேவைக்கு அதிகமான பேச்சுக்களையும் நான் வாங்கிட்டேன், அவமானங்களையும் நான் சந்திச்சிட்டேன். அத நினைச்சு நானும் பாலாவும் மனசு உடைஞ்சு அழுதும் இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க வாயிலிருந்து ஏதாவது மோசமான வார்த்தை வந்துச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவங்க பாலாவோட அக்கான்னும் இது என் பொண்டாட்டியோட வீடுன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். இந்த வேணுகோபாலுக்கு இன்னும் தன்னம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத நான் புரிய வச்சிருவேன்.
யாருமா வந்திருக்கிறதாங்க? இரு வரேன். தயவு செஞ்சு நீ இப்போதைக்கு அங்க வந்துடாத. அப்பா அப்படியே விரல மடக்கி மடக்கி விடுங்க. யாருமா வந்திருக்காங்க? நீ சத்தம் போடாம நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேட்கணும். நீங்க சொல்லி நான் என்னமா கேட்காம இருந்திருக்கேன்? இது அப்படி இல்லம்மா, வேணு மறுபடியும் இங்க வந்திருக்காரு. அப்பாவை பார்த்து அவர் வந்த விஷயத்துல ஒரு முடிவெடுத்து தான் போவேன்னு சொல்லி இங்க உட்காந்துருக்காரு. நீங்க ஏன் கதவை திறந்து விட்டீங்க? வேணு வந்திருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா நான் கதவை திறந்திருப்பேனா? கதவு மூடுறதுக்குள்ள அவர் உள்ள வந்துட்டாரு, என்ன பண்றது? அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு நானே போய் கேக்குறேன். நீ இப்போதைக்கு அங்க வர வேண்டாம், அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவாரு. அப்படியெல்லாம் அவன் ஒண்ணு இங்க இருக்க வேண்டாம். அவனை பார்த்தா உங்களுக்கு தானே பயம். நானே போய் என்னன்னு கேக்குறேன். வேண்டாமா, அவரோட சுபாவம் எப்ப மாறும்னு சொல்ல முடியாது இல்லையா? அவன் மட்டும் அவன் சுபாவத்தை காட்டட்டும், அதுக்கப்புறம் அவன் எப்பவுமே இங்க வர முடியாதபடி அடிச்சு வெளியில அனுப்புறேன். இந்த பாரு, கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா விடுமா. அம்மா, நீங்க வேணு சித்தப்பா கிட்ட சண்டை போறதுக்கு போகாதீங்க. அவனை பார்த்து நாம ஏன்டி பயப்படணும்? அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நீ என் கையை விடு. பாட்டி வெளியே போய் கதவை லாக் பண்ணுங்க. அம்மா அங்க போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அம்மா போக வேணாம்னு சொல்றேன்ல. ப்ளீஸ்மா போகாதீங்க. அம்மா தயவு செஞ்சு அங்க போக வேணாம். வேணு சித்தப்பா பாவமா. இப்ப என்ன விட போறியா இல்லையா? உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ இங்க இருந்து போயிடு வேணும். என்ன இந்த வீட்டை விட்டு இப்படி அனுப்புறதுக்கோ இல்ல துரத்தி விடுறதுக்கோ எனக்கு ஒன்னும் தொழுநோய் எல்லாம் கிடையாது. அவ இப்ப சொன்னதெல்லாம் நீ கேட்டல்ல, பிரச்சனை பண்ணாம தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. நான் ஒரு விஷயத்த பேசதான் வந்திருக்கேன். இங்க எதுவும் பிரச்சனை பண்றதுக்காக நான் வரல. அவங்களுக்கு என்ன இன்னும் எங்க மேல கோபம் போகலையாமா? அப்படின்னு வந்து சொல்லட்டும், அதுக்கான பதில நான் கொடுக்கறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது மனோஜையும் ஸ்ரீகுட்டியும் ரொம்பவே பாதிக்கும். உன்னால அந்த பிரச்சனை வரவே கூடாது. நான் இங்க வந்து உங்ககிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ மோசமான வகையில நடந்துகிட்டனா, கோபப்பட்டோ இல்ல சத்தம் போட்டோ உங்களை திட்டி இருக்கனா? அப்படி இருக்கும்போது என்ன அனுப்புறதுக்கு ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? நீ இப்ப பிரச்சனை பண்ண மாட்டேன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா உன்னோட பழைய வாழ்க்கையில நீ வாங்கின அந்த கெட்ட பேர் தான் மத்தவங்களோட மனசுல இருக்கு. அதெல்லாம் போக கொஞ்ச நாள் ஆகும். நான் உயிரோடு இருக்கும்போது செய்ய வேண்டிய சில விஷயங்கள் நான் செத்ததுக்கு அப்புறம் என் குடும்பத்துக்கு கிடைக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அவங்க இதுக்கப்புறம் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்கன்னு உறுதியா தெரியாம நான் எப்படி என் மரணத்தை நான் சந்திக்கிறது? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.